ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் இதே மாதிரி அப்படியே ஒரு க்யூட்டானு சொல்லி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நியூ சீரிஸ். இந்த சீரிஸ் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு இந்த சேனலில் வரணும்னு சொன்னால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இப்படியான ஸ்டேட்டஸ் வீடியோஸ் வந்து எங்களுக்கு வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் தொடர்ந்து வந்து இந்த சீரிஸை வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வீடியோஸை பார்த்து நீங்களும் வந்து ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஒரு ஸ்டேட்டஸ் அப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். இந்த ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷனில் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அப்ளிகேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கிறேன். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணலாம். ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓட்டமாக கொண்டு வரும் கெயின் மாஸ்டர்னு சொல்லி. அது இல்லாத அப்ளிகேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு 16:9 சொல்லியிருக்கிற ரேஷியோவில் வந்துட்டு ஒரு டெம்ப்ளேட் ஒன்றை உருவாக்கிக்கொள்ளுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து மீடியா கிளிக் பண்ணி நாங்கள் மேக் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கான எல்லாமே வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து நான் ஒரு ஃபோட்டோ ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன் பிளாக் அண்ட் ஒயிட்டில். அதை வந்துட்டு நான் 1 மினிட், அதாவது வந்து 60 செகண்டுக்கு வந்து நான் லென்த் பண்ணி வச்சுட்டு அதுக்கான ஒர்க்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு எல்லாமே சிப் ஃபைலாக கொடுத்துருக்குறேன். இதில் வந்து மேக் பண்ணுற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இன்னொரு சேனல்லாம் கொடுப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லேயர் கிளிக் பண்ணி நாங்கள் வந்து ஒரு விஷுவலைசர் ஒன்று வந்துட்டு நாங்கள் இதில் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை வந்து நான் பிளண்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் வந்து ஸ்க்ரீன்னு சொல்லியிருக்கிறத கொடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் வந்து கீழே எடுத்துகிட்டு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இருக்குது. இதில் வந்து ஒன்றா கிளிக் பண்ணி பாருங்கள், எது உங்களுக்கு நல்ல மச் ஆகுதோ அதை கொடுத்துக்கொள்ளுங்க. நான் ஸ்க்ரீன் கொடுத்துருக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கொள்கிறேன் எனக்கு தேவையான சைஸில். அடுத்து வந்து லேயரை கிளிக் பண்ணுவோம். லேயரை கிளிக் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேனல் இப்போ நீங்கள் வந்து எனக்கு அதில் டெக்ஸ்ட் கொடுக்க போகிறீங்களோ அதை வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு பிஎன்ஜி ஃபார்மேட்டில் வந்து டைப் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் பிக்சார்ட் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் பிக்சலர் அந்த ஆப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இரண்டோட லிங்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அதை வந்து அடுத்ததாக விழுந்து திருப்பி வந்து பிளண்டிங் வந்து கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். அது வந்து பிளாக் கலரில் இருக்குது. அதை வந்து நான் கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கிளிக் பண்ணுறேன். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் கூடும்போது எங்களுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. நான் அதை வந்து ஒயிட் கலரில் வைக்கிறேன். அதுக்காக வந்து நான் இருக்கிற 3 ஆப்ஷனையும் வந்து ஃபுல்லாக கூட்டிட்டேன்னு சொன்னாலே எனக்கு வந்து ஒயிட் டம்மில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ வந்து நான் டிக் பட்டன் கிளிக் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் தான் இந்த வீடியோ வந்து க்ரியேட் பண்ணுறேன். இதால் வந்து கொஞ்சம் நார்மலாக தான் செஞ்சுருக்கிறேன். பட் வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ஸில் வந்துட்டு நல்ல ஒரு பெட்டரான ஸ்டேட்டஸ் எல்லாம் வந்துட்டு நான் அப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி தொடர்ந்து வீடியோஸ் போடுவேன். நீங்கள் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வந்தீங்கனாலே நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்ஜஸ்ட்மெண்ட் முடிஞ்சுது. நான் அதை எங்கே வைக்கலாம்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து அதை வந்து நான் கரெக்டான பொசிஷனில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல வந்து செட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லேயரை கிளிக் பண்ணி உங்களோட சேனல் லோகோ இல்லாட்டி நீங்கள் வந்து உங்களோட பிராண்ட் நேம் வந்துட்டு நீங்கள் அதில் வந்து ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அது வந்து நீங்கள் லோகோவாக கொடுத்துக்கலாம். இல்லைன்னு சொன்னால் லேயரில் நீங்கள் டெக்ஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அது உங்களோட விருப்பம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அதுவும் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து டெக்ஸ்ட்டை வந்துட்டு நான் கீழே வைக்கலாம்னு சொல்லி முடிவெடுத்து அதை வந்து கீழே கொண்டு வந்து வைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தனியாக லுக் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தேவையானது வந்து நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டான ஒரு பொசிஷனில் வச்சோம்னு சொன்னால் செம்ம லுக்காக இருக்கும். இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் நல்லபடியாக கொடுத்துட்டு நாங்கள் வந்து கரெக்டான சைஸ் எல்லாம் கொடுத்துட்டோம்னு சொன்னாலே பார்க்கவே ஒரு நல்ல லுக்குன்னு வந்துடும். இதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து எல்லாமே வந்துட்டு 60 செகண்டுக்கு வந்து நான் லென்த் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் வந்து நான் 1 மினிட்டுக்கு தான் வந்து வீடியோ செய்கிறேன். அது வந்து இரவில் கேட்குற மாதிரி யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறதுக்கு. பட் அது அவங்க வந்து க்ரோப் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி தான் அதில் இருக்குது. இப்போ வந்து நான் மியூசிக்கை வந்து நான் கொடுத்துக்கொள்கிறேன். மியூசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1 மினிட்லாம் கரெக்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஆல்ரெடி. நீங்களும் வந்து செய்ய போகிற மியூசிக்கை வந்து ஆல்ரெடி வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. நான் இப்போ வந்து ப்ரிவியூ வந்து ஒரு 1 டைம் பார்த்துட்டுன்னு சொன்னால் எக்ஸ்போர்ட்டுக்கு கொடுத்துடலாம். இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பர்ஃபெக்டாக கொடுப்பட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணலாம். இல்லை லேயரை கிளிக் பண்ணி நாங்கள் எங்களுக்கு எதன் மேலே வந்து ஓவர்லே, அதாவது வந்து இப்போ ஏதாவது ஓவர்லே வந்து ஆட் பண்ணோம்னு சொன்னால் அதை வந்து ஆட் பண்ணிக்கொள்ளலாம். நான் வந்து ஓவர்லே வந்து ஆட் பண்ண விரும்பலை.
உங்களுக்காக நான் வந்து அதில் செஞ்சு காட்டுறேன். ஒரு ஓவர்லேன்னு நான் போட்டிருக்கேன். இதே வந்து நாங்கள் பிளெண்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒவ்வொரு பொசிஷன், அதாவது வந்து ஒவ்வொரு டைப்பில் வந்து நாங்கள் வந்து அதை பிளெண்டிங் பண்ணிக்கொள்ளலாம். இது வந்து ஃபுல் சைஸ் வச்சுக்கணும்னு சொன்னால் நீங்கள் அதில் ஸ்க்ரீனில் கொடுத்து பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் உங்களுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஒப்பாசிட்டிலையும் கூட்டி குறைச்சிக்கொள்ளலாம். இதுக்கு எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு எது கரெக்ட் ஆகுதோ அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. நான் இப்போ வந்து என்னோடய வீடியோக்கு நான் தேவையில்லைன்னு நினைக்கிறபடியே அதை வந்து டெலீட் பண்ணிடுறேன். இப்போ வந்து ஃபைனலி எல்லாமே வந்து ஓகேனா பிறகு நான் அதை வந்து ஒரு சேவ் பண்ணி போட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்து நீங்கள் உங்களுக்கு தேவையான ரேஷியோவில் விட்டுட்டு நீங்கள் வந்து அதாவது வந்து உங்களுக்கு தேவையான பிக்சலில் இல்லாட்டி ஃப்ரேம் ரேட்டில் விட்டு நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் பிட் ரேட்டை வந்து நல்லா குறைவாக கொடுத்துக்கொள்கிறேன், NB கூட வருதுன்றபடியாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு எல்லாமே முடிஞ்சுது. நாங்கள் எக்ஸ்போர்ட்டை கொடுத்துட்டு உங்களுக்கு ப்ரிவியூ வந்து ஒரு லிங்காக கொடுப்பேன். அது வந்து நான் என்னோட இன்னொரு சேனல், அதாவது மாஸ் தமிழன் டெக்னு சொல்லியிருக்கிற ஒரு சேனலில் தான் இதோட ப்ரிவியூ வீடியோ இருக்கும். அதை வந்து நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் அதோட லிங்கும் வந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் எல்லாத்தையுமே கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இதில் இருக்க எல்லா லிங்குமே வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டில் வந்து கெயின் மாஸ்டர் இருக்குது, செகண்ட் வந்து பிக்ஸ்டார்ட், மற்றதுங்கிற இந்த ப்ரொஜெக்டோட ஃபைல்ஸ், அடுத்து வந்து பிக்சலார், மற்றது வந்து இந்த ஸ்டேட்டஸோட வீடியோ எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது இந்த சீரிஸோட ஃபஸ்ட்டு வீடியோன்றபடியாக கொஞ்சம் சொதப்பி இருக்குது.